நாம் எல்லாரும் நீதிமான்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்கள். எல்லாம் சொல்லுங்க, நான் நீதிமான். சொல்லுங்க, நான் நீதிமான். நான் கிறிஸ்தவன்றதை விட ரொம்ப அடுத்த ஸ்டெப்பு நான் நீதிமான்ற ஸ்டெப்பு. ஆமென். கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லா டினாமினேஷன்லையும் இருக்கிறாங்க, இல்லை எல்லா தரப்பட்ட மக்களும் கிறிஸ்தவர்கள் தான். கிறிஸ்தவர்களாக இருப்பது சாதாரண விஷயம், பெரிய விஷயம் கிடையாது, இல்லையா? பேரை மாற்றிட்டா கிறிஸ்தவங்களாகிடுறாங்க. அவங்க வாழ்க்கையில் எப்படி அவங்க வாழ்கிறாங்கன்றதை விட கிறிஸ்தவரில் நிறைய பேர் இருக்கிறாங்க. பொட்டு எடுத்துகிட்டு பூ எடுத்துகிட்டு கிறிஸ்தவங்களாகிடுறாங்க, கல்யாணத்துக்காக கிறிஸ்தவர்களாகிறாங்க, இல்லை சாவு அடக்கம் பண்ணுவாங்கன்னு கிறிஸ்தவங்களாகிறாங்க. கிறிஸ்தவர்களாகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஆனால் நீதிமான் ஆகணும்னா கொஞ்சம் வித்தியாசம். நீதிமான் ஆகணும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக விசுவாசிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். தனிப்பட்ட விதத்தில் அவரை நாம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தான் நம்ம நீதிமான்லாம் மாற முடியும், இல்லையா? நாம் நீதிமன்றம் ஆவதற்கு பெருசாக வேற ஒன்றும் செய்யலை. இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், விசுவாசித்தோம், நீதிமன்றம் ஆகிட்டோம், இல்லையா? பழைய ஏற்பாட்டில் அவர்கள் நீதிமன்றங்கள் ஆவதற்கு வேற காரியங்களை பண்ணாங்க. ஆடு மாடை வெட்டினாங்க, ரத்தத்தை பலி செலுத்தினாங்க, கோயிலுக்கு போனாங்க, நிறைய காரியங்களை பண்ணாங்க. ஆனால் நீங்கள் நான் அப்படி கிடையாது. இயேசு விசுவாசித்த உடனே நாம் நீதிமன்றம் மாறிட்டோம், இல்லையா? அப்போ நீதிமான் என்பவன் யார்? நாம் இப்போ நீதிமானம் ஆக பிரயாசப்படலை, நீதிமானம் ஆக்கிட்டாரு, இல்லையா? இயேசு விசுவாசித்து நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டதை விசுவாசிக்கிறோம், நாம் நீதிமான் என்பதை நம்புகிறோம். இப்போ நீதிமான் என்பவன் யார் என்பதை பார்த்துட்டு வரோம். ஏன்னு சொன்னால் இப்படி சொல்கிறேன், உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது தான். லுங்கி கட்டால் நம்ம எங்கே வேணாலும் உட்காருவோம், ஆமாவா இல்லையா? லுங்கியை கட்டியிருக்கிறாலும் எங்கே வேணாலும் உட்காரும், ஷார்ட்ஸ் போட்டிருக்கிறாலும் எங்கே வேணாலும் உட்காருவோம். ஆனால் அதே ஆளை பிடிச்சி கோட்டு சூட்டு மாட்டி விட்டோன்னு வைங்க, அவருக்கு ஒரு நல்ல சீட்டு கொடுத்தா கூட அந்த சீட்டை தேடி தடவி பார்ப்பார், நல்லா இருக்குதா, அதில் உட்காரலாமா உட்கார வேணாமா. ஏன்னா அந்த தகுதி எதனால் வருது? அந்த சீட்டு நல்லா வரல, அவருக்கு போட்ட கோட்டு சூட்டுனால வந்துருச்சு. ஆண்டவர் அப்படி தான் பண்ணுறாரு. ஆண்டவர் லுங்கியை கழட்டி விட்டு கோட்டை மாட்டி விட்டுறாரு. இப்போ அதனால் நாம் கொஞ்சம் நமக்கே ஒரு அழகாக மாறிடுச்சு, ஆமாவா இல்லையா? அந்த கத்தை நம்ம கோட் சூட்டை மாட்டி விடுற மாதிரி நீதிமான் என்கிற தகுதியை மாற்றி விடுறாரு. ஆமென். சொல்லுங்கள், நான் நீதிமான். சத்தமாக சொல்லுங்க, நான் நீதிமான். அப்போ நீதிமான் ஒன்று நாம் எப்படி வாழ வேண்டும்னு யோசித்து பார்க்கணும், எப்படி நாம் இருக்க வேண்டும் என்பதை யோசித்து பார்க்கணும். அதில் 4 காரியத்தை பார்த்தோம். இன்றைக்கி ஒரு காரியத்தை டக்குன்னு பார்த்து முடிக்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. நீதிமான் என்பவன் யார்? அவன் கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டரு? அவன் அன்பாக இருப்பான், பரிசுத்தமாக இருப்பான், நீதிமானாக இருப்பான், இதெல்லாம் பேசிக்கு. அதையும் தாண்டி சில காரியங்கள் இருக்குது. என்ன? 5வது பாயிண்ட்டு, நீதிமான் என்பவன் யார்? நீதிமான் என்பவன் தனக்கு தானே பாதுகாப்பை உண்டாக்கி கொள்கிறவன் அல்ல. அதற்கு பதிலாக தேவன் தனக்கென்று ஏற்படுத்தி வைத்திருக்கிற பாதுகாப்பை அறிந்து அதற்குள்ளே வாழ்கிறவன். நீதிமான் என்பவன் யார்? தனக்குத்தானே அவன் பாதுகாப்பை ஏற்படுத்திக்க மாட்டான். இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்கிறான், நீதிமான் என்பவன் யார்? அவன் தனக்குத்தானே ஆசீர்வாதத்தை உண்டாக்க மாட்டான். அவன் தனக்கென்று வாக்குத்தத்தமாய் தேவன் சேர்த்து வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அறிந்து அதில் வாழ்கிறவனாய் இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் அவனுக்கென்று பாதுகாப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், தேவன் அவனுக்கென்று ஆசீர்வாதத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இப்போ நீதிமான் என்பவன் கடினமாக உழைச்சி கஷ்டப்பட்டு ஓடா தெரிஞ்சு அவன் பாதுகாப்பை உருவாக்கிக்க, ஆசீர்வாதத்தை அள்ளிக்கொள்ள முயற்சி எடுக்கிறவன் அல்ல. அதுக்கு பதிலாக எப்படி இவன் ஏதோ ஒன்று பண்ணி நீதிமான் ஆகலையோ, எல்லாமே கர்த்தரிடத்திலிருந்து வந்ததோ, அதை போலவே இவனுக்கான பாதுகாப்பும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது, இவனுக்கான ஆசீர்வாதமும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க, எனக்கான பாதுகாப்பு கர்த்தரிடத்தில் இருக்கிறது, எனக்கான ஆசீர்வாதம் கர்த்தரிடத்தில் இருக்கிறது, எனக்கான பெருக்கம் கர்த்தர். நீதிமான் நான், எனக்காக எல்லாமே அவர் தான் வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன்னா நீதிமானாக்கினவர் அவர் தான் எல்லாத்தையும் கையில் வச்சிருக்கிறாரு. உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார், உங்களுக்கான எல்லாவற்றையும் அவர் தான் வச்சிருக்கிறாரு. இப்போ நான் என்ன பண்றேன்னா, கோயிலுக்கு அதுக்கு தான் வரேன். கோயிலுக்கு வந்து எனக்காக தேவன் வைத்திருக்கிற பாதுகாப்பை அறிந்து, எனக்காக தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அறிந்து, எனக்காக தேவன் வைத்திருக்கிற சகல காரியங்களையும் அறிந்துன்னா என்ன அர்த்தம்? என்னென்ன வச்சிருக்கிறாருன்னு எழுதி வச்சிட்டாரு. எழுதி வச்சதெல்லாம் போதிக்கப்படுறோம். சபைக்கு போறது என்பது போதனை கேட்க தான் போறோம். சபைக்கு போற காணிக்க போட போல, சபைக்கு போறது வந்து ஏதோ நிம்மதிக்காக போல. சபைக்கு போறது எதுக்காக போறோம் தெரியுமா? வார்த்தையை கேட்க போறோம். ஏன் வார்த்தையை கேட்க போறோம்? எனக்காக தேவன் என்ன வச்சிருக்கிறாரு, என்ன உள்ள எழுதி வச்சிருக்கிறாரு, என்ன எனக்காக கொடுக்கப்பட்டிருக்குது, நான் நீதிமான் ஆக்கப்பட்டது எப்படி, எனக்கான ஆசீர்வாதங்கள் எப்படி, பாதுகாப்பு எப்படி, என்னை எப்படி உயர்த்த விரும்புகிறாரு, கர்த்தர் எல்லாத்தையும் வச்சிருக்கிறாரு. அதை கேள்விப்பட, அதை அறிந்து கொள்ள, அதை எடுத்து அனுபவிக்க நான் கோயிலுக்கு வர்றேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுக்கு தான் நம்ம வரோம். அதுக்கு தான் பாருங்க, வார்த்தையை கேட்கறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கணும், ரொம்ப ஆசையாக கேட்கணும். அதனால தான் நான் பிரசங்கம் பண்ணுறதே ஆசையாக பிரசங்கம் பண்ணுறேன், ஆர்வமாக பிரசங்கம் பண்ணுறேன். என்னைக்கு எங்கள் மக்கள் இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே வருவாங்க, இந்த பாதுகாப்புக்குள்ளே வருவாங்க அப்படின்னு ஆசையாக நான் பிரசங்கம் பண்ணுகிறேன்.
கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்முடைய பாதுகாப்பு கொஞ்சம், எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்முடைய செக்யூரிட்டி, நாம போடுற செக்யூரிட்டி கொஞ்சம், நம்முடைய ஆசீர்வாதம் கொஞ்சம், நம்முடைய முயற்சி கொஞ்சம், நம்முடைய பிரயாசம் கொஞ்சம், நம்முடைய ஞானம் கொஞ்சம், நம்முடைய அறிவு கொஞ்சம், நம்முடைய திறமை கொஞ்சம், நம்முடைய பலன் கொஞ்சம், எல்லாமே கொஞ்சம், எல்லாமே கொஞ்சமாக தான் இருக்குது. ஆனால் நான் சொல்லுகிறேன், நீங்கள் நான் நீதிமான்கள், நமக்காக தேவன் எல்லாவற்றையும் நிறைய வச்சிருக்கிறாரு, நிறைய வச்சிருக்கிறார். உதவிகள் நிறையா இருக்குது, ஃபேவர்ஸ் தயவு நிறையா இருக்குது, ஆசீர்வாதம் நிறையா இருக்குது, ஞானம் நிறையா இருக்குது, வெற்றி நிறையா இருக்குது, சுகம் நிறையா இருக்குது, பாதுகாப்பு நிறையா இருக்குது, எல்லாமே தேவனுடைய சைடில் நிறையா இருக்குது. அதனால தான் ஆண்டு சொன்னார், முதலாவது என்னை தேடுவீர்களே ஆனால் நான் உங்களுக்கு நிறையா தருவேன், கூட கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். ஆமாவா இல்லையா? ஆமேன். கைகளை உயர்த்து ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். ஆமேன். அப்போ நீதிமான் என்பவன் யார்? அவனா கஷ்டப்பட்டு உழைச்சி ஓடா தேஞ்சி அவனா ஏதாவது முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்க மாட்டான். அவன் வந்து என்ன பண்ணுவான்னா தேவனை டிபெண்ட் பண்ணியே இருப்பான். சொல்லுங்க, தேவனை டிபெண்ட் பண்ணியே இருப்பான். ஆண்டவர் எனக்காக வச்சிருக்கிற பாதுகாப்புன்னுவான், ஆண்டவர் எனக்காக வச்சிருக்கிற ஆசீர்வாதம்னு சொல்லுவான், ஆண்டவர் எனக்காக வச்சிருக்கிற கல்வின்னு சொல்லுவான், ஆண்டவர் எனக்காக வச்சிருக்கிற உயர்வுன்னு சொல்லுவான். ஆண்டவர் எனக்காக ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு அதுலதான் ஃபோக்கஸ் பண்ணுவான். அது அவங்க பிரயாசம் வேணான்னு சொல்லலை, அது அவங்க விருப்பம் வேணான்னு சொல்லலை, அவங்க ஆசை வேணான்னு சொல்லலை, கர்த்தர் உங்களுக்கு தரும்படிக்கு வச்சிருக்கிறது ரொம்ப பெருசுன்னு சொல்றேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற பாதுகாப்பு ரொம்ப பெருசுன்னு சொல்றேன். கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறது ரொம்ப பெரியது. இதுதான் நாம அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான அறிவு. இந்த விதத்தில் நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். இங்க பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்ம வாசிக்க போறோம். யாத்திராகமம் 12 வாசித்து பாருங்க. கொஞ்சம் நிறைய வசனங்கள் தான் வாசிங்க, பார்க்கணும், டக்குன்னு வாசிங்க. யாத்திராகமம் 12 21 இருந்து 38 வரையிலும். நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு பஸ்காவை அடித்து ஈசோப்பினால் அதை தோய்த்து, ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் ரத்தத்தில் தோய்த்து, அதில் இருக்கும் அந்த ரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேற் சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள். விடியற் காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். இந்த கதை ஞாபகம் இருக்குதா? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருக்கிறாங்க. மோசையின் மூலமாக அவர்களை வெளியே கொண்டு வர ஆண்டவர் பிரயாசப்படுறாரு இல்லையா? அப்போ பார்வோன் வந்து, எகிப்திய பார்வோன் வந்து விடவே மாட்டேன்றான். இப்போ விடாதனால ஏகப்பட்ட வாதைகளை கர்த்தர் அனுப்புறாரு. அனுப்பி நான் தான் மெய்யான தேவன்றதை அங்கே நிரூபிக்கிறாரு. என் ஜனங்களை ஆராதனை செய்யும்படிக்கு இவர்களை அனுப்பிவிடுன்னு சொல்லி அங்கே தேவன் கிரியை செய்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? அவன் விடவே மாட்டேன்றான். இப்போ கடைசியில் ஒரு பெரிய வாதம். இது என்ன வாதம்? ஆண்டவர் சொல்கிறாரு, சங்கார தூதன் அனுப்ப போகிறேன், வீட்டில் இருக்கிற அந்த முதல் பேரான பிள்ளைகள் எல்லாம் சாக போகிறாங்க. வீட்டில் இருக்கிற குடும்பம் மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கிற ஆடு மாடுகளில் இருக்கிற முதற் பேரானவைகள் எல்லாம் சாக போகுது. அதனால் மோசே ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணு, இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட போய் பேசு, மூப்பரெல்லாம் வரவழைச்சு பேசு, அவங்கள்ட்ட என்ன சொல்லு, ஒரு 10 காரியத்தை நான் பின்னால் சொல்கிறேன். என்ன சொல்லு, நீ வந்து ஒவ்வொரு குடும்பத்திற்கு எல்லாம் குடும்பத்திற்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கு ஒரு ஆட்டை தெரிந்து கொள்ள சொல்லு. அந்த ஆட்டை தெரிந்து கொண்டு அவர்கள் அந்த ஆட்டை அடிக்கணும், பலி செலுத்தணும். அதுக்கு பேர் பஸ்கா. சொல்லுங்க, பஸ்கா ஆட்டுக்குட்டின்றமே அந்த பஸ்கா அடிக்கப்படணும். அடித்து ஒவ்வொருத்தரும் அந்த ஈசோப்புன்ற ஒரு ஈசோப்பு என்பது நாணல், அதில் அதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் அந்த ரத்தத்தை பிடிச்சி அதில் தோய்த்து வாசலின் நிலைக்கால்களும் அதனுடைய அந்த கதவுகளும் நீ என்ன செய்யணும், இந்த ரத்தத்தை பூச வேண்டும். வாதை வர்றதுக்கு முன்னால கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பாதுகாக்கிறார். நல்ல கவனிங்க, வாதை வருவதற்கு முன்பாக எகிப்து ஜனங்களுக்கு தான் யார் என்றதை நிரூபிக்கிறதுக்கு முன்பாக, எகிப்து ஜனங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்களை காண்பிக்கிறதுக்கு முன்பாக கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு சொல்றாரு, நீ பாதுகாப்ப நான் சொல்ற மாதிரி ஏற்படுத்துன்றாரு. ரத்தத்தை நிலைக்கால்களையும் வாசல்லையும் பூசு. யாரெல்லாம் பூசி இருக்கிறாங்களோ, அப்போ சங்கார தூதன் வரும்போது எகிப்தியர்களுடைய முதற்பேரான குமாரர்களையும் ஆடு மாடுகளையும் சாகடிக்கிறதுக்கு வரும்போது இந்த வீட்டில் வந்து இஸ்ரவேலன் இருக்கானா எகிப்தியன் இருக்கானான்னு பார்த்துட்டுலாம் போக மாட்டான். ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதான்னு பார்த்துட்டு கடந்து போவான். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். நிலைக்கால்களில் பார்ப்பான். நிலைக்கால்கள் ரத்தம் பூசி இருந்தா அந்த வீட்டுக்குள்ள சங்கார தூதன் நுழைய மாட்டான். அவன் வந்து என்ன செய்வான், கிராஸ் பண்ணி போயிடுவான். எங்கெல்லாம் ரத்தம் பூசப்படலையோ அந்த வீட்டில் இருக்கிற முதற்பேரான பிள்ளைகள், முதற்பேரான ஆடு மாடுகள் சாகும். அப்ப இந்த ரத்தம் பூசுதல், சொல்லுங்க ரத்தம் பூசுதல். அப்ப ரத்தம் பூசுதலின் மூலமாக உண்டாகிற பாதுகாப்பு ஒரு சீக்ரெட். சொல்லுங்க, ஒரு சீக்ரெட். ஆமா இல்லையா? சீக்ரெட் யாருக்கு மட்டும் சொல்லப்பட்ட சீக்ரெட்? மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும் சொல்லப்பட்டது. இது யாருக்கு சொல்லப்படல?
எகிப்தியர்களுக்கு சொல்லப்படலை, பார்வோனுக்கு சொல்லப்படலை, அவங்களுக்கு சொல்லலை. கர்த்தர் மோசேட்ட சொல்லி மூப்பர்களை வரவழைச்சு தம்முடைய ஜனங்களை கர்த்தர் பாதுகாக்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஏன்னு சொன்ன இந்த எகிப்தியர்கள் மெய்யான தேவனை வணங்குவதற்கு தம்முடைய ஜனங்களை விட மாட்டேன்றாங்க. அதனால கர்த்தர் சீக்கிரட்டா ஆண்டவர் பாதுகாப்பிற்கான திட்டங்களை சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுக்கும் எனக்கும் தெரியவே தெரியாத பாதுகாப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியாது சில பாதுகாப்பு, உங்களுக்கு தெரியாது சில பிளெஸிங்ஸ். இந்த வசனம் ஃபுல்லா என்ன சொல்லுதுன்னா, ரெண்டு சொல்லுது. ஒன்னு சீக்ரெட் செக்யூரிட்டி, ரகசியமான பாதுகாப்பு. அது மட்டும் இல்ல, ரகசியமான பிளெஸிங்ஸ், ரகசியமான ஆசீர்வாதங்கள். கர்த்தர் மோசே மூலமா சொல்றாரு. உடனே எல்லாம் அடிச்சு ரத்தத்தை பூசுறாங்க. பூசின உடனே சங்கார தூதன் வர்றான். எல்லா வீட்டையும் கிராஸ் பண்ணும்போது யார் வீட்டில் ரத்தம் பூசி இருக்குதோ அந்த வீட்டுக்குள்ள நுழைய மாட்டேன்றான். எகிப்தியருடைய வீடுகள்லாம் அங்கே முதற்பேரான எல்லாரும் சாகுறாங்க. செத்த உடனே ராத்திரி பார்வோனால தூங்க முடியல. கீழே வாசித்து பாருங்க. பார்வோனால தூங்க முடியல. எகிப்தியர்கள் எல்லாம் செத்து சுண்ணாம்பாகிறாங்க. கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடி கொடுக்க போகிற தேசத்தில் நீங்கள் போய் சேரும்போது இந்த ஆராதனை கைக்கொள்ள கடவீர்கள். இதெல்லாம் வாசித்தீங்கன்னா தெரியும். 20ஆம் வசனம் பாருங்க, 26 பாருங்க. அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்னவென்று கேட்டால், இது கர்த்தருடைய பஸ்காவின் பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி தம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எகிப்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தலை வணங்கி பணிந்து கொண்டார்கள். ஓகேன்னு பணிந்து கொள்றாங்க. 29 பாருங்க. நடுராத்திரியில சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல், ராஜாவுடைய தலைப்பிள்ளை முதல், காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவர்களின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற் பேரானது அத்தனையும் மிருக ஜீவன்களின் தலையீற்றனத்தையும் கர்த்தர் அழித்து போட்டார். சொன்ன மாதிரி அங்க பேரழிவு. ராத்திரியில எல்லாம் சாகுறாங்க. எப்படி சாகிறான்னு தெரியல. நீங்க இந்த மோசேன்ற ஒரு படம் இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இந்த எகிப்திலிருந்து விடுதலையாகி செங்கடலில் கடந்து போனாங்கன்ற ஒரு படம் இருக்கு. முடிஞ்சா வீட்டில் போய் போட்டு பாருங்க. அதுல திடீர்னு ரத்தம் வாந்தி எடுத்து சாவாங்க. எல்லாம் முதற்பேரான அத்தனை பேரும் சாவாங்க. எல்லாரையும் கர்த்தர் அழித்து போட்டார். அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுது பார்வோனும் அவனுடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தியர் யாவரும் ராத்திரியில எழுந்திருந்தார்கள். ஓ லார்ட், ராத்திரியில எழுந்திருந்தார்கள். அப்புறம் மகா கூக்குரல் எகிப்தில உண்டாயிற்று. சாவு இல்லாத ஒரு வீடும் இருந்ததில்லை. நாம் மாதிரி வார்த்தை, சாவு இல்லாத ஒரு வீடு கூட இல்லை. எல்லா வீட்லையும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா வீட்லையும் முதற்பேரான பிள்ளைகள் செத்து மடிந்து போனார்கள். சாவு இல்லாத வீடு ஒரு வீடு கூட இல்லை. அந்த அளவுக்கு ராத்திரியில எல்லாம் மகா கூக்குரல். இந்த மகா கூக்குரலை ஒரு தியாலஜியன் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமையின் கூக்குரல் இருந்து பாருங்க. அந்த 430 வருஷம் கூக்குரல்ல ஒரு ராத்திரியில தேவன் இங்க வந்து சரி கட்டினார்னு சொல்றாரு. சரி கட்டினார். நான் சொல்றேன், இன்னைக்கு ப்ராஃபட்டிக்கலா சொல்றேன். எத்தனை ஆண்டுகள் உங்க வாழ்க்கையில கூக்குரலோடு கஷ்டப்பட்டு கண்ணீரோடு இருந்தீங்களோ, ஒரு ராத்திரியில கர்த்தர் அதை அதம் பண்ணி போடுவார். அதை ஒண்ணுமில்லாம ஆக்குவார். யார் அதற்கு காரணமா இருந்தாங்களோ அவங்க வாழ்க்கையில் அதை காணும்படி செய்வார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒரு ஆமேன் சொல்லுங்க. கையை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். பெரிய கூக்குரல். அந்த வீடு, அந்த ஏரியால சாவு இல்லாத ஒரு வீடு கூட இல்லை. அடுத்த வசனம் பாருங்க. ராத்திரியிலே அவன் மோசே ஆரோனை கூப்பிடுறான். பார்வோன் கூப்பிடுறாரு, எல்லாம் வாங்கடா, எப்பா தயவு செய்து வாங்க. நம்ம ஊர்ல ஒரு வீட்டில் கூட சாவு இல்லாமல் இல்லை, எல்லார் வீட்லையும் சாவு இருக்குது. சொல்றாரு, ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்க சொன்னபடியே கர்த்தருக்கு தயவு செய்து வெளியே போங்கன்றான். எகிப்திய பார்வோன் சொல்றாரு, எல்லாரும் வெளியே போயிருங்க. நீங்க இருந்தீங்கன்னா இன்னும் சாவு வரும், இன்னும் நாங்க அழிஞ்சு போவோம். உங்களை நீங்க கேட்ட மாதிரியே நீங்கள் உங்கள் தேவனை ஆராதிக்கும்படிக்கு உங்களை அனுப்பி விடுகிறோம், வெளியே போங்கன்றான். அடுத்த வசனம் பாருங்க. நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு போங்கள், என்ன ஆசீர்வதிச்சுட்டு போங்கன்றான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எங்க அடிமைகளா இருந்தார்களோ அவர்கள் இப்பொழுது ஆசீர்வதிக்கிறவர்களாய் மாறிவிட்டார்கள். கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கான பாதுகாப்பை வச்சிருக்காரு. கர்த்தர் உங்களுக்கான ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். அதான் இன்னைக்கு நான் சொல்றேன். ஆமென். எங்க அடிமைகளா இருந்தாங்களா 430 வருஷம் பார்வோன் சொல்றான், தயவு செய்து எல்லாத்தையும் கூட்டு போங்க, ஆடு மாடை கூட்டு போயிருங்க. அடிமைத்தனத்தில் இருந்து நீங்க தயவு செய்து போயிருங்க. போகும்போது எங்களை ஆசீர்வதிச்சுட்டு போயிருங்கன்றான். எங்களை ஆசீர்வதிச்சுட்டு போயிருங்க, எங்களை சபிச்சுட்டு போயிடாதீங்க, அவ்வளோதான், நாங்கள் முடிஞ்சு போவோன்றான். அடுத்த வார்த்தை பாருங்க, அதை விட பெருசு. எகிப்தியர் நாங்கள் எல்லாரும் சாகுறோமே என்று சொல்லி தீவிரமாய் அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினாங்க. சீக்கிரம் அனுப்பு, சீக்கிரம் அனுப்பு, சீக்கிரம் அனுப்பு, வச்சிருக்காதன்றாங்க. டேஞ்சரஸ் பீப்புளா மாறிட்டாங்க. இப்போ அடுத்த வசனம் பாருங்க. பிசைந்த மா புளிக்கும் முன் ஜனங்கள் அதை பாத்திரத்தினுடைய தங்கள் பாத்திரங்களில் கட்டி
வஸ்திரங்களை கட்டி தாங்கள் தாங்கள் தங்கள் தோள் மேல் எடுத்துக்கொண்டு போனார்கள். மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் இங்க பாருங்க, வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தின் கண்களை தயவு கொடுக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டு போனார்கள். ஃபர்ஸ்ட் பாதுகாப்பு, ரெண்டாவது எல்லாத்தையும் கொள்ளையிட்டு போனாங்க. வெள்ளி பொண்ணு வஸ்திரங்கள், எகிப்தியருடைய பொண்ணு வெள்ளி ரொம்ப விலையேறப்பட்டது, எல்லாத்தையும் கொள்ளையிட்டு போனாங்க. ரெண்டு விஷயம் சொல்லுங்க, பாதுகாப்பு சொல்லுங்க, சீக்ரெட் பாதுகாப்பு, சீக்ரெட் பிளெஸிங்ஸ் சொல்லுங்க, சீக்ரெட் பாதுகாப்பு, சீக்ரெட். ஸோ நீதிமானுக்கு தேவனிடத்துல பாதுகாப்பு இருக்கிறது. தேவன் சீக்ரெட்டா சில ஐடியாஸ் வச்சிருக்கிறாரு. நீங்க நினைக்காதீங்க நான் ஒரு ஐடியா போட்டா தான் நான் பாதுகாப்பா இருக்க முடியும். ஹலோ, நீங்க ஐடியா போடுறதெல்லாம் வேலைக்கு ஆகாது. என்ன எந்த காலத்தில் வேலைக்கு ஆச்சு? 430 வருஷம் என்ன ஐடியா பண்ணீங்க? மோசே பார்த்தாங்க, ஒருத்தன் கொன்னும் வெளியே வர முடியலையே. கர்த்தர் மோசையின் மூலமாக உங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு, உங்களை பாதுகாக்கிறதுக்கு சில ஐடியாக்களை வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? மோசே ஒரு ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஜனங்கள் நான் சொல்ற ரகசியமாய் பாதுகாக்கப்படுகிறார்கள். அது மட்டும் இல்ல, அவன் சொன்ன மாதிரியே செஞ்சாங்க, பாதுகாக்கப்பட்டாங்க. சொன்ன மாதிரியே செஞ்சாங்க, வெள்ளியும் பொண்ணு அள்ளிக்கிட்டு போறாங்க. ஹலோ, ஒருவேளை சாப்பாட்டுக்கு அடிமைகளா இருந்தவங்க, வெள்ளரிக்காய் கொமட்டிக்காய் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவங்க கிடைக்கிறத சாப்பிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா அவங்க ஆசைப்பட்டு கறி சாப்பிட முடியாது. ஏன்னா அடிமைக்கு எந்த ஆசையும் இருக்க முடியாது. அடிமைன்னா உட்காரணும், எந்திரிக்கணும். வேலைக்காரனை விட அடிமை ரொம்ப மோசமானவன். வேலைக்காரனாவது விரும்பலாம், வேலை செஞ்சு முடிச்சுட்டு சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம். ஆனா அடிமை அப்படி கிடையாது. அவன் அடிமை, அவனுக்கு வெறுப்பெல்லாம் கிடையாது. 430 வருஷம் ஒரு தியாலஜின்னு சொல்றாரு, 5 தலைமுறை சொல்லுங்க, 5 தலைமுறை அடிமையா இருந்தா ரத்தத்திலேயே அடிமைத்தனம் தான் ஊறி கிடக்கும். அவனுக்கு ஒரு ஆசை வராது, விருப்பம் வராது. அவனுக்கு பார்க்கறதெல்லாம் நான் பார்க்கத்தான் முடியும், அனுபவிக்க முடியாது என்ற எண்ணம் உள்ள இருக்கும். கர்த்தர் அடிமைத்தனத்தில் கடந்த ஜனங்களை விடுவிப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் ஆசீர்வதிப்பதற்கும் சீக்கிரட்டா பிளான் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? நான் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமா பேசுறேன். நீங்க எவ்வளவு காலங்கள் பணம் இல்லாமல், சுகம் இல்லாமல், ஆசீர்வாதம் இல்லாமல், நம்பிக்கை துரோகங்களால் அடிமைப்படுத்தப்பட்டு கிடக்கிறீங்களோ, நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களை கர்த்தர் செய்ய முடியும். கர்த்தர் செய்ய முடியும். சீக்ரெட்டா பிளெஸிங்ஸ் வச்சிருக்கிறார், சீக்ரெட்டா பாதுகாப்பை வைத்திருக்கிறார், சீக்ரெட் பிளான்ஸ் இருக்குது. ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்க எல்லாம் ஆடு மாடு ரத்தத்தினால் நீதிமானானவர்கள். உங்களுக்கும் எனக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினால் நம்மை கழுவி நீதிமானாக்கி இருக்கிறார். அவ்வளவு பெரிய நீதிமான்கள் நாம. நீங்க தைரியமா காரியங்களை செய்யலாம், நீங்க தைரியமா நம்பி செய்யலாம். ஒரு வேத ஆசிரியர் சொல்றாரு, இந்த ரத்தம் பூசப்பட்ட வீட்டில் மட்டும் சங்காரதூதன் நுழையல. அதனால அன்னைக்கே மோசையை நம்பி சில எகிப்தியர்கள் கூட ரகசிய கிறிஸ்தவங்களா மாறினாங்களாம். கிறிஸ்தவர்கள் மீன்ஸ் ரகசியமா யெகோவா தேவனை வழிபடுறவங்களா மாறினாங்களாம். ஏன்னா இந்த தேவன் ரொம்ப அற்புதமான காரியங்களை செய்யறாருன்னு சொல்லி. அதனால இவங்க என்ன பண்ணாங்கன்னா, சில எகிப்தியர்கள் கூட இந்த ரத்தம் பூசப்பட்ட இஸ்ரவேலுடைய வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்களாம். அதனால கர்த்தர் ரத்தம் பூசப்பட்ட வீடுகளுக்குள்ள இருக்கிற முதற் பிள்ளைகள் சாவதில்லைன்னு தான் சொன்னாரே ஒழிய எகிப்தியன் சாவான் இஸ்ரவேலன் சாவதில்லை அப்படி சொல்லல. அதனால எகிப்தியர்கள் கூட இஸ்ரவேலுடைய வீடுகளில் போய் ஒளிஞ்சுக்கிட்டதுனால ரத்தத்தை பார்த்து எகிப்தியனை விட்டு கடந்து போனார். கைத்தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க சில காரியங்களை தேவனுடைய பிள்ளைகளாக நீதிமான்களாக புரிந்து கொண்டு வேலை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில சாபம் வரவே முடியாது. நீங்கள் தப்பிப்பீர்கள். நிறைய வார்த்தை சொல்லியிருக்கு, தப்பிக்க செய்வார், கர்த்தர் கடந்து போக செய்வார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமென். எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க. நீதிமானுக்கு கடகடன் சொல்றேன் சில காரியங்களை. இஸ்ரவேலர்கள் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே பாதுகாப்பிற்கான வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டார்கள். ஃபர்ஸ்ட் கடவுள் அவங்களோட பேசும்போது, மோசையின் மூலமாக பேசும்போது வார்த்தைக்குள்ள இருக்கிற வெளிப்பாட்டை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அவங்களுக்கு சீக்ரெட். அது கடவுளுடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொண்டிருப்பது சீக்ரெட். நான் சொல்றேன், இந்த இடத்துல வந்து ஒரு கோயிலுக்கு வரல, நீங்க சீக்ரெட்டை கேட்க வந்திருக்கிறீங்க. கடவுள் உங்கள் வாழ்க்கையில வைத்திருக்கிற பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் குறித்த சீக்ரெட்ஸ் இங்கே பேசப்படுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இருக்கிறீங்களா? நீங்க கஷ்டப்பட்டு உருண்டு புரண்டலாம் இல்ல, சீக்ரெட்டை ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இஸ்ரவேல் ஜனங்கள் சீக்ரெட்டை ஃபாலோ பண்ணாங்க. வார்த்தைக்குள்ள சீக்ரெட் இருந்தது. ரெண்டாவது, ஏன் அந்த வார்த்தைக்குள்ள சீக்ரெட் இருந்துன்னு சொல்றேன்? இந்த வார்த்தையை பற்றிய சரியான அறிவு நல்லா புரிஞ்சுக்கணும். வார்த்தை என்பது, பிரமாணம் என்பது கட்டுப்பாடு அல்ல, அது பாதுகாப்பு. சொல்லுங்க, பாதுகாப்பு. பிரமாணம் என்பது கட்டுப்பாடு அல்ல. கர்த்தர் கட்டுப்பாடா இருக்க சொல்லல.
கர்த்தர் பாதுகாப்பாக இருக்க சொல்லுகிறார். ஆமென். பிரமாணத்தின்படி வாழ்கிறவர்கள் கட்டுப்பாட்டில் மட்டும் இல்ல, பிரமாணத்தின்படி வாழ்கிறவர்கள் பாதுகாப்பில் இருக்க ஆரம்பிக்கிறார்கள். ஆமென். சீக்ரெட்குள்ள கட்டுப்பாடு இல்ல, பாதுகாப்பு இருக்கிறது என்கிற அந்த ஒரு என்ன சொல்றது, பிரகாசமான மனப்பான்மை வேண்டும். இரண்டாவது, இஸ்ரவேலர்கள் ரத்தத்தினாலே சாகிறவர்களுடனே சேர்ந்து அழியாமல் காக்கப்பட்டார்கள். ஒரு வீட்டில் சாவு, ஒரு வீட்டில் பாதுகாப்பு. ஆமென். ஒரு வீட்டில் சாவு, ஒரு வீட்டில் பாதுகாப்பு. பாதுகாத்தது என்னது? இவங்க யோக்கியன்றது இல்லை, பாதுகாத்தது ரத்தம். சொல்லுங்க ரத்தம், சொல்லுங்க ரத்தம், சொல்லுங்க ரத்தம், 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 ரத்தம். ஆமென். அன்னைக்கு வீட்டில் ரத்தம் பூசப்பட்டது. நான் சொல்றேன், இன்னைக்கு இயேசுவின் ரத்தம் நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது. நாம் அதை புசித்து பானம் பண்ணுகிறோம். நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் புசித்து ரத்தத்தையும் பானம் பண்ண போறோம். நான் சொன்னேன், இதுல தைரியமா நீங்க வரணும். பாவின்னு வர்றதில்ல, நீதிமான்னு வரணும். இதுக்குள்ள எனக்கு பாதுகாப்பு இருக்குது, இதுக்குள்ள எனக்கு ஆசீர்வாதம் இருக்குன்னு தைரியமா வரணும். யார் வேண்டுமானாலும் பானம் பண்ணலாம், யார் வேணாலும் புசிக்கலாம், யார் வேணாலும் தைரியமா வரலாம். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒரு ஆமேன் சொல்றீங்களா? ஆமேன். ஏன்னு சொன்னா, அந்த சரீரத்துக்குள்ளே, இந்த ரத்தத்துக்குள்ளே உங்களுக்கான பாதுகாப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வீட்டில் அழிவு, ஒரு வீட்டில் பாதுகாப்பு. எது காரணம்? ரத்தம் பாதுகாக்கிறது. பலியின் ரத்தமே பாதுகாப்பிற்கான அடையாளம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் சொல்றாரு பாருங்க, லீகலா கர்த்தர் சொல்றாரு, ஒரு வீட்டில் அழிவு இல்லையா? யார் வீட்டில்? எகிப்தின் வீட்டில். இந்த வீட்டில் அழிவு கிடையாது. ஏன் இந்த வீட்டில் அழிவு கிடையாது தெரியுமா? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். யாராவது ஒருத்தர் புரியுதா? இந்த வீட்டில் ஏன் அழிவு இல்லை? இவங்க யோக்கியன்றதுனாலயா? இல்ல. வேற இந்த வீட்டில் ஏன் அழிவு இல்லை? இந்த வீட்டில் ஏன் அழிவு இல்லை? நான் சொல்றேன், இந்த வீட்டில் ஒரு அழிவு இருக்கு. அழிவு இருந்துச்சு. என்ன அழிவு? அந்த வீட்டில் அழிவு. முதற்பேரான குமாரன் சாகுறான், முதற்பேரான ஆடு மாடு சாகுது. இந்த வீட்டில் அழிவு இல்லை. அழிவு இல்லையா? அழிவு இருந்துச்சா? அழிவு இருந்துச்சு. என்ன அழிவு? ஒரு ஆடு இந்த வீட்டுக்காக அடிக்கப்பட்டது. ஆமென். அழிவு இருந்துச்சா இல்லையா? கர்த்தர் சொன்னாரு, அங்க சாவு வர்றதுக்கு முன்னால இங்க ஒரு சாவு அடி. என்ன சாவு? ஆட்டு அடி, பஸ்காவை கொண்டாடு, அந்த ரத்தத்தை பூசு. ஆமென். அப்போ அந்த ரத்தமே என்ன சொல்லுதுன்னா, நீ ஏற்கனவே ஒரு சிந்தப்பட்ட, கொல்லப்பட்ட ஒன்றின் மூலமாக நீ பாதுகாக்கப்படுகிறாய். அந்த ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது. அப்போ அதுதான் வேத ஆசிரியர் சொல்றாங்க, பிற்காலத்தில் இயேசு கிறிஸ்து பாடுபட்டு மரிக்க போகிற நிழலாட்டம்னு சொல்றாங்க. அன்றைக்கு பூசப்பட்ட ரத்தம் வெறும் ஆட்டின் ரத்தம் அல்ல, அன்றைக்கு பூசப்பட்ட ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அப்போ இயேசுவின் ரத்தம், பலியின் ரத்தம் தான் பாதுகாப்பிற்கான அடையாளம். ஏதோ ஒன்று சிந்தப்பட்டு, ஏதோ ஒன்று கொல்லப்பட்டிருக்கிறது, ஏதோ ஒன்று ரத்தம் சிந்தன் மூலமாக தான் இவர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படிதான் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். செகண்ட், ரத்தத்தினாலே சாகிறவர்களுடனே சாகாமல் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். ஆமென். மூன்றாவது சீக்ரெட் என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்தினாலே வெள்ளியுடைமைகள், பொன்னுடைமைகள், வஸ்திரங்கள் எல்லாவற்றையும் கொள்ளையடிச்சிட்டு போறாங்க. சொல்லுங்க, கொள்ளையடிச்சிட்டு போறாங்க. அது மட்டும் இல்லை, வேலைக்காரங்க, வேலைக்காரிகள், அடிமைகள், மிருக ஜீவன் எல்லாத்தையும் கொள்ளடிச்சுட்டு போறாங்க. கர்த்தர் ஆசீர்வாதத்தை அவங்கள்ட்ட வாரி அனுப்புறாரு. ஒருத்தர் சொல்றாரு, 430 வருஷம் இவங்க அடிமைகளா இருந்தாங்கல்ல, அத்தனை வருஷமும் இவங்களுக்கு எவ்வளோலாம் இவங்களுக்கு வர வேண்டிய பணம் இருந்துச்சோ அத்தனையும் கர்த்தர் கணக்கு போட்டு கொள்ளையடிக்க வச்சாருங்கிறாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க எதெல்லாம் நீங்க உங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் ஏமாற்றப்பட்டு இருந்துச்சோ அத்தனை கர்த்தர் உங்களை கொள்ளையடித்து போகும்படி செய்வார். இருக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். நீங்க மறந்திருக்கலாம், கர்த்தர் மறக்க மாட்டார். தலையில் கை சொல்லுங்க, நான் மறந்திருக்கலாம், கர்த்தர் மறக்க மாட்டார். நீங்க விட்டு கொடுத்திருக்கலாம், ஆனா கர்த்தர் விட மாட்டார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீங்க விட்டு கொடுத்துருக்கலாம், நீங்க பரவாயில்லன்னு விட்டுருக்கலாம், ஆனா கர்த்தர் விட மாட்டார். ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல இருக்குது. நீங்க நேச்சுரலாவே இஸ்ரவேல் ஜனங்களா இருக்கிறீங்க, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க, அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டவங்களா இருக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கடகடன் சொல்றேன். இந்த விளக்கம் என்ன? இது இந்த வேத பகுதி ஒரு சில விளக்கங்களை தருது. ஒன்று, சூழ்நிலை நேரத்திலே உங்கள் தெரிந்து கொள்ளுதல் வல்லமையானது. அவன் என்ன சூழ்நிலை இருக்கிறீங்கன்றது முக்கியம் இல்லை, அந்த சூழ்நிலையின் மத்தியில் நீங்கள் எதை தெரிந்து கொள்ளுகிறீர்கள் என்பது முக்கியமானது. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, சூழ்நிலை மோசமாக போகுது, ஒரு ஆட்டை தெரிந்து கொள். அவன் நீங்கள் என்ன தெரிந்து கொள்கிறீர்கள் என்பது முக்கியமானது. உங்களுடைய சூசிங் பொட்டன்ஷியல், சூசிங் கெப்பாசிட்டி இஸ் a very valuable thing. அதுதான் வேல்யூபிள். என்னத்தை தெரிந்து கொள்ளுங்கள் என்பது வேல்யூபிள். ரெண்டாவது, உங்கள் தீர்மானமும் அதன் அடிப்படையிலான செயல்பாடும் முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. நீங்க என்ன தீர்மானிக்கிறீங்க, என்ன செய்ய போறீங்க? பிரச்சனையை பார்த்துட்டு இருக்காதீங்க, சூழ்நிலையை பார்த்துட்டு இருக்காதீங்க. என்ன நம்ம இன்னும் அடிமைத்தனத்தில் இருக்கிறோமே, இன்னும் வெளியே வரலையே, இன்னும் இதுலயே இருக்கிறமே பார்த்துட்டு இருக்காதீங்க. உங்கள் தீர்மானமும் உங்கள் செயல்பாடும். சொல்லுங்க, தீர்மானமும் செயல்பாடும்.
ஃபர்ஸ்ட் உங்களுடைய தெரிந்து கொள்ளுதல், இரண்டாவது தீர்மானமும் செயல்பாடும். என்ன தீர்மானிக்கிறீங்க, என்ன காரியத்தை அமல்படுத்த போறீங்க? மோசையை நம்புறீங்களா? கடவுளுடைய வார்த்தையை நம்புறீங்களா? சொன்ன மாதிரி செய்ய போறீங்களா இல்லையா? செஞ்சீங்கன்னா தான் பாதுகாப்பு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒருத்தர் சொல்றாரு, சில இஸ்ரவேலர்கள் நம்பலையா, செய்யலையா. செய்யாம இருக்கிற வீட்டுக்குள்ள பாதுகாப்பு ஆசீர்வாதம் இருக்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மூணாவது, சொல்லப்படுகிற பிரமாணத்தின்படி கட்டளையின்படி செய்வதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. ஆண்டவர் சொல்றபடி செய்றீங்களா? அதான் கடவுளுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா அதுக்குள்ளதான் சீக்கிரட்டா பாதுகாப்பு இருக்குது, அதுக்குள்ளதான் ஆசீர்வாதங்கள் இருக்குது. உங்களுக்கு என்ன தெரியும்ன்றதுல இல்ல, உங்களுக்கு என்ன வரும்ன்றதுல இல்ல, நீங்க என்ன தொடர்ந்து ஒரு 40 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறீங்கன்றதுல இல்ல. சில சமயங்களில் நீங்க அதிலேயே பழகி போனதுனால கூட ஆசீர்வாதத்துக்கு அது பிளாக் பண்ணிக்கிட்டு நின்றுகிட்டு இருக்கோம். கர்த்தர் சொல்றாரு, நீ அதெல்லாம் கொஞ்சம் காரியங்களை எல்லாம் விட்டுட்டு நான் சொல்ற பிரமாணத்தின்படி செய், நான் சொல்ற பிரமாணத்தின்படி வாழ ஆரம்பி. இன்னும் எத்தனை வருஷம் அடிமையில இருக்க போற, இன்னும் எத்தனை வருஷம் பாதுகாப்பு இல்லாம இருக்க போற, இன்னும் எத்தனை வருஷம் ஆசீர்வாதம் இல்லாம இருக்க போற. நான் சொல்றபடி செஞ்சேன்னா உன் லைஃப்ல சில ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்படுறதை நீங்க பார்ப்பீங்க. ஆமென். கடவுளுடைய எதிர்பார்ப்பு என்ன? நான் சொல்றபடி செய். நாலாவது, கர்த்தரிடத்திலிருந்து உங்கள் முழுமையான கீழ்ப்படிதலுக்கான பலன், அவரால் உங்களுக்கு உண்டாகும் பாதுகாப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? துன்மார்க்கருக்கு வரும் ஆபத்து உங்கள் வாழ்க்கையில ஒரு பாதிப்பை உண்டாக்காதபடிக்கு கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? துன்மார்க்கருக்கு ஆபத்து வரும்போது நீங்கள் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருப்பீர்கள். உங்கள் சத்துருக்களுக்கு ஆபத்து வரும்போது நீங்கள் சேஃப்டியா இருப்பீங்க. உங்கள் சத்துருக்கள் பஞ்சத்தில் இருக்கும் போது நீங்கள் ஆசீர்வாதத்தில் இருப்பீர்கள். கர்த்தர் சொல்றாரு, என் வார்த்தையின்படி நீ செய்யும் போது அந்த பாதுகாப்பு, அந்த ஆசீர்வாதம் வாழ்க்கையில் இருக்கும். நீ நீதிமான். ஆமென். அஞ்சாவது, இந்த பாதுகாப்பிற்கான கட்டளை அன்னைக்கு மட்டும் இல்லையா, அவர் சொல்றாரு நித்தியமான கட்டளையா இருக்க வேண்டும். நித்தியம் சொல்ல, நித்தியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? வசனம் சொல்லுது, நீங்க ஒரு ஊருக்கு போறீங்க, எங்க? எகிப்துல இருந்து கானானுக்கு போறீங்க. கானான்ல போய் இதை செய்யணும், பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கணும், செய்யணும், வீட்டில் நிலைக்கால்களை பூசிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எகிப்துல சங்கார தூதன் வர்ற மாதிரி கானான்ல கூட சங்கார தூதன் வருவான். கானான்ல கூட ஆபத்து வரும். நீ நாடு விட்டு நாடு போலாம், எங்க போனாலும் இந்த முறைமையை கடைபிடிச்சேன்னா அங்கேயும் என்னுடைய சீக்ரெட் பாதுகாப்பு இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அங்கேயும் என்னுடைய பிளஸிங்ஸ் இருக்கும். அப்போ பிள்ளைங்கள்லாம் கேட்பாங்க, இது என்னன்னு கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது நீ அவர்களுக்கு போதிக்க வேண்டும். அதான் ஆறாவது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதும் அதை கை கொள்வதுமே அவருக்கு செய்கிற ஆராதனை. நீங்க அதை கை கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஆராதனையாக நீங்க சர்ச்சுக்கு வந்தீங்களான்னு பார்க்கல, அவர் சொன்னபடி செய்றீங்களான்னு பார்க்கிறார். அதுதான் ஆராதனை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பாதுகாப்பிற்குள்ள இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் அதன்படி செய்தீர்கள் என்பதை காண்பிக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் அதன்படி செய்தீர்கள் என்பதை காண்பிக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வந்தியான்றதை நான் பார்க்கல, நீ அதன்படி செய்கிறியான்றதை பார்க்கிறார். அதன்படி செய்வதுதான் கர்த்தருக்கு செய்கிற புத்தியுள்ள ஆராதனை. ஏழாவது, நீங்கள் என்ன செய்றீங்கன்றத உங்க பிள்ளைகள் கடைபிடிக்கிற மாதிரியாக, முறைகளாக, போதனையாக மாறுகிறது. என்ன செய்றீங்கன்றத பிள்ளைகள் பார்க்குறாங்க, பிள்ளைகள் என்னன்னு கேட்பாங்க, அது மாதிரியா மாறுது, மாடலா மாறுது, அது ஒரு முறையா மாறுது, அது ஒரு போதனையாக மாறுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வீட்டில் தொடர்ந்து ஜெபம் பண்றீங்களா? ஜெபம் பண்ணுங்க. கடவுளுக்கான காரியங்களை செய்றீங்களா? செய்யுங்க. காணிக்கை தசம்பாங்களை பிள்ளைகளுக்கு முன்னால எடுத்து வைக்கிறீங்களா? எடுத்து வைங்க. பிள்ளைகள் கேட்கணும், பிள்ளைகள் பார்க்க ஒவ்வொன்றையும் செய்யுங்க. இன்னும் சொல்ல போனா பிள்ளைகள் கையில கொடுக்க சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு ஏழைக்கு உதவி செய்யும் போது பிள்ளைகள் கையில கொடுக்க சொல்லுங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்களா? இல்லையா? ஆமென். இருக்கிறீங்களா? காணிக்கை போடும்போது பிள்ளைகளுக்கு கொடுக்க சொல்லுங்க. தசம்பாவத்தை கவர்ல வச்சு பிள்ளைகள் கையில கொடுக்க சொல்லுங்க. ஏன் தெரியுமா? பிள்ளைகள் அவர்கள் கடைபிடிக்கும்படிக்கு அவர்களுக்கு முன்பாக மாதிரிகளையும் முறைகளையும் போதனையுமாக அதை மாற்றுங்கள். ஆண்டவர் மோசேட்ட சொன்னாரு, நீங்க போய் கானான் தேசத்துல கூட இதை பண்ணணும். ஈசோப்பு அந்த நாணில் எடுத்துக்கணும், ஒரு ஆட்டை அடிக்கணும், ரத்தத்தை கிண்ணத்தில் எடுத்துக்கணும், நீங்க நிலைக்கால்களில் பூசணும், பிள்ளைகளை வச்சுக்கிட்டே செய்யுங்க. சொல்லுங்க, பிள்ளைகளை வச்சுக்கிட்டே செய்யணும். சொல்லுங்க, பிள்ளைகளை வச்சுக்கிட்டே செய்யணும். ஓ லார்ட், பிள்ளைகளை வச்சுக்கிட்டே தப்பு பண்ணக்கூடாது, பிள்ளைகளை வச்சுக்கிட்டே தவறான காரியங்களை செய்யக்கூடாது, பிள்ளைகளை வச்சுக்கிட்டே நல்ல காரியங்களை, கடவுளுக்கு அடுத்த காரியங்களை, கடவுள் சொல்ற பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப பிள்ளைகள் கேட்பாங்க, என்ன இதுன்னு கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது, ஒரு நாள் எங்களுக்கு இப்படி நடந்தது, இதை நீ செய்யும் போதும், ஒரு நாள் உனக்கு சங்காரதூதன் வந்தால், ஒரு நாள் தீமை வந்தால், எந்த நாட்டில் இருக்கும்போது, எந்த உயர்வுல இருக்கும்போது உனக்கு விரோதமா யாராவது வந்தாங்கன்னா நீ இந்த ரத்தத்தினாலே பாதுகாக்கப்படுவாய் என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று நித்திய கட்டளை. சொல்லுங்க, நித்திய கட்டளை. சாகிற வரைக்கும், வம்சம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கும் எனக்கும் அது சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே தான் நாம் அப்படி பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். எட்டாவது, நீங்கள் கீழ்ப்படுவதற்கும் பாதுகாப்பட்டதற்கும்
தப்பினதற்கும் அடையாளமாக சத்துருக்களிடமிருந்து, துன்மார்க்கரிடமிருந்து ஒரு நிரந்தரமான விடுதலை. சொல்லுங்க, நிரந்தரமான விடுதலை. என்னைக்கு இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து கிளம்புனாங்களோ, எப்போ செங்கடலை தாண்டினாங்களோ, அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட எகிப்தியரை அவர்கள் காணவே இல்லை. சொல்லுங்க, நிரந்தரமான விடுதலை. சொல்லுங்க, நிரந்தரமா. என்னைக்கு கீழ்ப்படுகிறீங்களோ, என்னைக்கு நீங்கள் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீங்களோ, என்னைக்கு வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்குறீங்களோ, என்னைக்கு ஆண்டோடைய வார்த்தைக்குள்ள எனக்கு ஒரு சீக்ரெட் பாதுகாப்பு, சீக்ரெட் பிளெஸிங்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, நான் சொல்றேன், அன்னையிலிருந்து உங்களுக்கு விரோதமாக இருந்த எகிப்தியனை நீங்கள் காண்பதில்லை. ஆண்டவர் சொன்னாரு, இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை நீ ஒரு நாளும் காண மாட்டாய்ன்னு சொன்னார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கைத்தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. கடைசியாக, தங்களுடையவைகளையும் தங்களை ஏமாற்றினவர்களுடையதையும் கொள்ளையடித்து கொண்டு கிளம்பினார்கள். சொல்லுங்க, கொள்ளையடிச்சுட்டு கிளம்புங்க. இன்னைக்கே போய் பிளான் பண்ணாங்க, எங்க போய் கொள்ளையடிக்கலாங்க. கொள்ளையடிச்சுட்டு கிளம்புங்க. கர்த்தர் ஒரு ஐடியா தருவார். சொல்லுங்க, கர்த்தர் ஒரு ஐடியா தருவார். சொல்லுங்க, கர்த்தர் ஒரு ஐடியா தருவார். சொல்லுங்க, கர்த்தர் ஒரு ஐடியா தருவார். உங்க பணம் வீணாகாது, உங்க பணம் மல்டிப்ளை ஆகும். உங்களுடைய உழைப்பை கர்த்தர் கனம் பண்ணுவார். உங்களுடைய கர்த்தர் திருப்பி தருவார். கர்த்தர் திருப்பி கொடுத்தாரே அந்த கிளம்பும் போது, இது அன்னைக்கு சம்பளம் இல்லை, 430 வருஷம் சம்பளம். சொல்லுங்க, 430 வருஷம் சம்பளம். சொல்லுங்க, 430 வருஷம் சம்பளம். 70 வருஷம் 75 வருஷம் வாழ்ந்தீங்களா? 75 வருஷம் ஏமாந்த அந்த கர்த்தர் நாளைக்கே திருப்பி தருவார். கைத்தட்டி ஒரு ஆமேன்னு சொல்றீங்க. சொல்லுங்களா, ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். நீங்கள் எதெல்லாம் ஏமாந்தேன், எதெல்லாம் இழந்தேன், எதெல்லாம் துரோகம் நடந்துச்சு, எது அது இதுன்றீங்கல்ல, நான் சொன்ன கர்த்தர் எல்லாத்தையும் ஒரு ராத்திரியில் திருப்பி தருவார். ஒரே நாளில் திருப்பி தருவார். கொள்ளையடிச்சிட்டு கிளம்புவீங்க. 10வது, அடிமைகளாக இருந்தவர்கள் இப்போது என்னவா மாறிட்டாங்க? ஆசீர்வதிக்கிறவனா மாறிட்டாங்க. சொல்லுங்க, அடிமை ஆசீர்வதிக்கிறவனா மாறிட்டான். சொல்கிறோம், எப்பா நீங்கள் கிளம்பும் போது எங்களை ஆசீர்வதிச்சுட்டு போயிருங்கன்றாங்க. ஏன்னா நீங்கள் சபிச்சுட்டு போயிடாதீங்க. நல்லா இருக்க மாட்டேன், 430 வருஷம் எங்களை அடிமையில் வச்சுருந்தேன், நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. ஏன்னா இதுக்கப்புறம் ரொம்ப பெரிய மோசத்தை காண வேண்டி வரும். அதனால எங்களை ஆசீர்வதித்து விட்டு போங்கள். நான் சொல்கிறேன், இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக நீங்கள் அடிமை மீன்ஸ் ஒருவேளை அடிமையாக இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை பணம் இல்லாமல், பொருளாதாரம் இல்லாமல், அல்லது தயவு இல்லாமல், உயர்வு இல்லாமல் எந்த நிலைமையில் இருக்கிறீங்களோ, நான் சொல்கிறேன், அப்படிப்பட்டவங்களை கர்த்தர் உயர்த்தி மற்றவங்களை ஆசீர்வதிக்கிறவங்களா மாற்றிடுறாரு. மற்றவங்களான்னா யாரெல்லாம் உங்களுக்கு மேலே மெஜாரிட்டி பீப்புளாக இருந்தாங்களோ அவங்களே உங்களுக்கு கீழே கர்த்தர் கொண்டு வந்து உங்களால் அவங்க ஆசீர்வதிக்கப்படும்படி கர்த்தர் மாற்றி விடுகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்கள் வாங்கிக்கிறீங்களோ இல்லையோ, நான் வாங்கி கட்டிக்கிறேன் இதெல்லாம் இயேசுவின் நாமத்தில். கைத்தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அவர்கள் கொஞ்சம் பேராக எகிப்துக்கு வந்தார்கள். கடைசியாக சொல்லிடுறேன், கொஞ்சம் பேராக எகிப்துக்கு வந்தாங்க. எகிப்துக்கு வரும்போது யாரு? யோசேப்பு தான் வந்தார். ஃபர்ஸ்ட் தாத்திரம் 1வது வாசித்து பாருங்க. யோசேப்பு தான் வந்தாரு. யோசேப்பு குடும்பம் தான் எகிப்துக்கு வந்தாங்க. ஒரு குடும்பம் எகிப்துக்கு வந்தாங்க. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை 430 வருஷத்துல எவ்வளவு பேர் ஆயிட்டாங்க? லட்சக்கணக்கான, சொல்லுங்க, லட்சக்கணக்கான மக்கள். மைனாரிட்டி பீப்புளா வந்தாங்க, இப்போ மெஜாரிட்டி பீப்புளா மாறிட்டாங்க. எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப எனக்கு டச் பண்ணிச்சு. என்னன்னா, பெரும்பான்மை மக்களா மாறிட்டாங்க. இப்போ பெரும்பான்மை மக்கள் எகிப்தை விட்டு வெளியே போறாங்க. பெரும்பான்மை மக்கள் எகிப்தை விட்டு வெளியே போறாங்க. இவங்க யாரு? அடிமைகளா இருந்தாங்க. 430 வருஷம் அடிமைகளா இருந்தாங்கல்ல, இவங்க தான் இந்த ராஜாவுக்கு எல்லா வேலையும் பண்ணாங்க. இவங்க தான் எல்லா வேலையும் பண்ணாங்க. நாடுகளை, பட்டணங்களை கட்டினாங்க, வீட்டு வேலைகள் செஞ்சாங்க, குடும்ப காரியங்களை பார்த்தாங்க. இவங்க தான் எல்லா வேலையும் பண்ணாங்க. அதாவது எகிப்தியர்கள் வேலை வாங்குறவங்களா இருந்தாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளா இருந்தாங்க. எல்லா வேலையும் இவங்க தான் பண்ணாங்க. இந்த மெஜாரிட்டி பீப்புள்ஸ் கிளம்பிட்டாங்க. கிளம்பின உடனே நான் என்ன எழுதி வச்சிருக்கேன், எகிப்தே இப்போ இஸ்ரவேலர்கள் இல்லாமல் வெறிச்சோடி போனது. சொல்லுங்க, வெறிச்சோடி போனது. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஸ்தம்பித்து போய்விட்டது. அப்படின்னா என்ன நடந்துச்சு? நான் சொல்றேன், தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் இல்லாத இடம் எப்போதுமே வெறிச்சோடி கிடக்கும். இருக்கிறீங்களா? ஆமென். நீங்க அடிமைகளா இருந்தீங்கன்றது வேற. நீங்க அந்த இடத்த விட்டு வைராக்கியமா கிளம்பிட்டீங்கன்னா அந்த இடம் வெறிச்சோடி போகும். நீங்கள் இல்லாத வெறுமை அவர்களை ஸ்தம்பித்து நிற்க வைக்கும். கைத்தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். எல்லாத்துக்கும் நீங்க பொருத்திக்கிங்க, எல்லா காரியத்துக்கும் நீங்க பொருத்திக்கிங்க. யாரெல்லாம் உங்களை நிராகரிக்கிறாங்க, உங்களை ஒதுக்கி தள்ளுறாங்க, அன்பு காட்ட மாட்டேன்றாங்க, அப்படி இப்படின்னு இருக்கா, நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரட்டும். என்ன தன்னம்பிக்கை? நான் இருக்கும்போது தெரியாதுன்றாங்கல்ல, அப்படியெல்லாம் இல்லை. நான் சொல்றேன், நீங்க இல்லாத வெறுமையை கர்த்தர் அவர்களை உணரும்படி செய்வார். வெறிச்சோடி போயே இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ அவங்க எகிப்தியர்கள் இவங்களுடைய மதிப்பு அறிய ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுடைய முக்கியத்துவம் இப்பதான் தெரிய ஆரம்பிக்குது. இவங்க எவ்வளவு தேவைப்பட்டிருந்தார்கள் என்பதையும் அவர்கள் இப்போதான் உணரவே ஆரம்பிக்கிறாங்க. இப்போதான் அவங்களுக்கு என்ன தெரியுது, இவங்க செஞ்ச வேலையெல்லாம் அவங்க செய்யும் போது தான் இவங்களுக்கு எவ்வளவு வலியும் வேதனையும் கொடுத்துட்டோன்றதை உணர ஆரம்பிக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், ஒரு நாள் வரும், உங்களுக்கு உண்டான காயம், உங்களுக்கு உண்டான
வலி வேதனையை கொடுத்தவர்கள் உணரும்படி கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் இல்லாத இடம் வெறுமையா இருக்கும். நீங்கள் இல்லாத இடம் ஸ்தம்பித்து போயிருக்கும். யோசித்து பாருங்க, 30 லட்சம் பேர், 6 லட்சம் பேர்னு பைபிள் சொல்லுது. குழந்தைகள் இல்லாமையா? ஒரு வீட்டுக்கு 3 பேர்னு போடுங்க. அன்னைக்கெல்லாம் குழந்தைகள் ஏராளமான பேர். ஒரு வீட்டுக்கு 5 பிள்ளைகள்னு போடுங்க. ஏற்கனவே 6 லட்சம் பேர் இருக்கிறாங்க. குடும்பமே 6 லட்சம் குடும்பம் இருக்கு. ஒரு வீட்டுக்கு 3 பேர்னு போட்டால் 5 பேர்னு போட்டால் எத்தனை லட்சம் ஆச்சு? ஒரு வேதாசி 30 லட்சம் பேர். சொல்லுங்க, 30 லட்சம் பேர். ஒரு நாட்டை விட்டு 30 லட்சம் பேர் கிளம்புனாங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த நாட்டில் வேலை செய்ய ஆள் இல்லை. அந்த நாடே ஸ்தம்பிச்சு போச்சு. ஓட்டு போட ஆள் இல்லை. ராஜா தோத்து போயிட்டாரு. எகிப்திய ஜனங்களே ராஜாவை ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. என்னையா நீ மனுஷன், உன்னால தான் இதெல்லாம்ன்றாங்க. நாடே வெறுமையாகி விட்டது. நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுடைய இம்பார்ட்டன்ஸை உணரும்படி செய்கிறார். உங்களுடைய பெயினை கர்த்தர் உணரும்படி செய்கிறார். உங்களுடைய ப்ரையாரிட்டிஸ் கர்த்தர் உணரும்படி செய்கிறார். நீங்கள் யாருன்ற மதிப்பை கர்த்தர் அங்கே காட்ட வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் எழுப்பி நிற்போம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? விசுவாசிக்கிறீங்களா? நான் நீதிமான். எனக்கான சீக்ரெட் பாதுகாப்பு தேவனிடத்தில் இருக்கிறது. எனக்கான சீக்ரெட் பிளெஸிங்ஸ் தேவனுடைய கையில் இருக்கிறது. நான் ஆண்டவரை நம்புகிறேன். என் ஆண்டவர் பெரியவர். யெகோவா ஈரே, யெகோவா ஷலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ராஃபா. மோசே ஆரோனின் தேவன் என்னுடைய தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் என்னுடைய தேவன். யோசேப்பின் தேவன் என்னுடைய தேவன். நீங்க ரொம்ப சொல்றேன், தைரியமா இருக்கலாம், துணிச்சலா இருக்கலாம், மார்தட்டி கொள்ளலாம். உங்கள் தேவன் பெரியவராயிருக்கிறார். எல்லாருக்கும் முன்னால் அவர் ஒரு ஆட்டம் காட்டுவார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமென், 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 ஆமென். நீங்க யதார்த்தமாவே இருங்க. நீங்க சாதாரணமாவே இருங்க. நீங்க எப்பவும் போலே இருங்க. உங்கள் தேவன் ஒரு ஆட்டம் காட்டுவார். சொல்லுங்க, என் தேவன் ஒரு ஆட்டம் காட்டுவார். அப்ப தெரியும் நான் யாருன்னு. சொல்லுங்க, அப்ப தெரியும் நான் யாருன்னு. அப்ப தெரியும் என் பிளஸ்ஸிங், என் மேல இருக்கிற பிளஸ்ஸிங் என்னன்னு. அப்ப தெரியும் என்னுடைய வம்சம் என்னன்னு. அப்ப தெரியும் நான் எந்த பின்னணியில இருந்து வந்திருக்கிறேன்றது. ஒருவேளை நீ நினைக்கிற மாதிரி நீ என்ன ஆக்கி வச்சியோ அது நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிற. நீ ஆக்கி வச்சது ஆட்டி வச்சதல்ல. நான் உருவாக்கப்பட்ட விதமே வேற. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ரத்தம், தேவனுடைய வித்துக்கள், தேவனுடைய பிள்ளைகள். நான் சொன்னேன், நீங்கள் நானும் தேவனுடைய பிள்ளைகள். உங்களுக்கும் எனக்கும் பெரிய வேற ரைட்ஸ் இருக்குது, வேற ராயல்ட்டி இருக்குது, வேற வேல்யூ இருக்குது. அதை எண்ணி பாருங்கள். ஓ லார்ட், ஒரு மத ரீதியான கிறிஸ்தவலா இருக்காதீங்க. திறந்து பாருங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க வீட்டுக்குள்ள வரும். கர்த்தருடைய பாதுகாப்பு உங்க வீட்டுக்குள்ள வருது. கிறிஸ்து இயேசுவின் மூலமாக எல்லாம் உங்களுக்கு உங்க பேருக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. நீங்க கை வச்சா வாய்க்கும், நீங்க போனா நடக்கும். உங்களுக்கு முன்னால சத்துருக்கள் எழும்புவான், ஒண்ணுமில்லாம போயிடுவான். ஒரு வழியா வருவான், 7 வழியா ஓடி போவான். ஏன்னா உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். உங்கள் பேர்ல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? இருதயங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு இந்த வார்த்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஓ ரிகபா ஷபா லபா ரபா லமா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. திருவிருந்தில் பங்கு பெறுவோம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ, எனக்காக ஒரு ஆடு அடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆடு உலக தோற்றத்துக்கு முன்னமே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து. இயேசுவின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. இயேசுவின் சரீரம் எனக்காக பிற்கப்பட்டிருக்கிறது. இயேசு கல்வாரி சிலுவையில் எனக்காக மரித்திருக்கிறார். என் பாவங்களை கழுவி இருக்கிறார், என்னை நீதிமானாக்கி இருக்கிறார். ஓ, தகுதி இல்லாமல் இருந்த என்னை, குறைவில் இருந்த என்னை, நிராகரிக்கப்பட்டிருந்த என்னை, ஓ மதிக்கப்படாமல் இருந்த என் வம்சத்தை கர்த்தர் மதிக்கும்படிக்கு தம்முடைய குமாரனை எனக்காக தந்தருளினார். விசுவாசிக்கிறீங்களா? உயர்வீர்கள், உயர்வீர்கள், உயர்வீர்கள். நான் சொல்ல, ஏழை எளியவர்களை ஆசீர்வதிக்கிற அளவுக்கு உயர்வீர்கள். உங்களுடைய செல்வங்கள் பெருகும். என்ன மாதிரி சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, என் செல்வம் பெருகும், என் ஆசீர்வாதம் பெருகும், நான் செய்யறதெல்லாம் வாய்க்கும், நான் போகிற இடங்கள்லாம் கர்த்தர் எனக்கு தயவை கட்டளை இடுவார், ஆசீர்வாதத்தை கட்டளை இடுவார். ஞானம் பெருகும், என் அறிவு பெருகும். யாரெல்லாம் என்ன நிராகரிச்சாங்களோ அவங்க மூக்கு மேல விரல வச்சு பார்ப்பாங்க. இவன் எல்லாம் மேல வந்துட்டானே, வரமாட்டான் நினைச்சமே, ஆசீர்வாதமா இருக்க மாட்டான் நினைச்சமே, இவனை போய் தப்பா இடம் போட்டமேன்னு சொல்லுவாங்க. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்க வேலையால செய்ய முடியாது, உங்க வருமானத்தால செய்ய முடியாது, கர்த்தர் செய்வார். சொல்லுங்க, சீக்ரெட் பாதுகாப்பு, சீக்ரெட் பிளெஸிங்ஸ். சொல்லுங்க, சீக்ரெட் பாதுகாப்பு, சீக்ரெட் பிளெஸிங்ஸ். எல்லாம் சீக்ரெட், சீக்ரெட், சீக்ரெட். அதனாலதான் பைபிள் சொல்லுது, தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு ரகசியங்களை வைத்திருக்கிறார். சொல்லுங்க, ரகசியங்களை வைத்திருக்கிறார். யோபு புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன்
யோபுவின் வீட்டின் மேலே, யோபுவுடைய வீட்டின் மேலே தேவனுடைய ரகசிய செயல் இருந்தது. சொல்லுங்க ரகசிய செயல். சொல்லுங்க ரகசிய செயல். நீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. ரகசியமா 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 கர்த்தர் உங்களை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென் 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 ஆமென். கைகளை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆஹா லேலூயா. எல்லாரும் ஆஹா. இந்த வார்த்தையின்படி ஆராதிங்கள். ஓ ஆஹா லேலூயா. ஆஹா லேலூயா. கைகளை உயர்த்தி ஆஹா ஒரே குரலாய் ஆஹா ஷகலரதான மரபோ ஆஹா லே ஆஹாமே. ஒரு வலகரத்தை நீட்டி இந்த அப்பத்தை தம்முடைய சரீரமாக, இந்த ரசத்தை கர்த்தர் தம்முடைய ரத்தமாக ஆசீர்வதிக்கும்படி ஒரு வலது கரத்தை நீட்டி ஆசீர்வதிங்க. பிதாவே இதை ஆசீர்வதிக்கிறோம். அன்றைக்கு ஒரு ஆடு அடிக்கப்பட்டது போல இன்றைக்கு எங்களுக்காக இயேசு அடிக்கப்பட்டிருக்கிறீர். அன்றைக்கு நிலைக்கால்கள் ரத்தம் பூசப்பட்டது, இன்றைக்கு எங்களுடைய நெற்றிகளிலும் எங்கள் உள்ளத்திலும் பூசப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஒரு ஆடு மாடினால் பாதுகாக்கப்பட்டு மரித்து போனார்கள். நாங்கள் அப்படி அல்ல, உம்மை விசுவாசித்து நித்தியமாய் வாழ்ந்திருப்போம் என்று நம்பி அறிக்கை செய்கிறோம். இதை ஆசீர்வதிக்கிறோம். இதை புசித்து பானம் பண்ணுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. யாரெல்லாம் தடைப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் திரும்ப வந்து பங்கு கொள்ளும்படி கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார்கள். மகிமை எல்லாம் உமக்கு மட்டுமே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் எல்லாரும்.